முருகன் பாட்டு அப்படின்னாலே எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும். உட்கார்ந்து ம். நம்ம எல்லா பாட்டையும் வந்து கேட்டோம் அப்படின்னா, ம். நம்மள ஏதோ ஒண்ணு பண்ணும். சொல்ல சொல்ல இனிக்குதடா ஆ. முருகா! அந்த பாட்டு வந்து முருகன்னு சொல்லும்போதே இனிக்குதுல்ல. சோ ஆமாமா. அந்த மாரி ஒவ்வொரு பாட்டுக்குமே ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கும். ம், ம், ம். அதே மாதிரி இந்த பாட்டுல அவ்வளவு ஈர்ப்பு இருக்கு. நான் கேட்டேன். "வா என்னை காக்கும் வடிவேலையா, நீ இன்றி வேறு துணை யாரையா யாரையா" அது கேட்கும்போது ஏதோ ஒரு கூஸ் பம்ப் ஃபீல் வந்து ஆமாமா. கிடைச்சது. சோ இந்த லிரிக்ல எப்படி புடிச்சீங்க ஆக்சுவலா? இப்ப எப்படி சொல்றேன்றால், இந்த அதாவது என்னோட கனெக்ட் பண்ணி தான் அந்த பாட்டே இருக்கு. ஓகே. அதோட நான் முருகன வந்து ரசிக்கிறதும் ம், ம், எழுதியிருப்பேன். எனக்கு இந்த வா என்னை நீங்க சொன்ன "வா என்னை காக்கும் வடிவேலையா, ம். நீ இன்றி வேறு துணை யாரையா யாரையா? யாரையாண்டா" எனக்கு வந்து என்ன வேண்டாலும் என்ன வேணுமென்றாலும் உடனே அது எப்படின்றால் முருகன்ட்ட தான் கேட்டுருவேன். எனக்கு இந்த விஷயம் இப்போ இனிமேல கிடைக்காத ஒரு விஷயம் இருந்தா, ம், அத அப்படின்னு கும்பிட்டுல கேட்டுருவேன். எனக்கு ம், இந்த விஷயம் ம், வேணுமென்டா 100% எனக்கு கிடைக்கும் அது. ம், இதுவரைக்கும் ம். அப்படிதான் நடந்திருக்கு. நான் ஒரு ஓகே. விஷயம் ஆசைப்பட்டு கேட்டா, அந்த விஷயம் எனக்கு நடக்கும். அப்ப அப்படிப்பட்ட முருகனே நீ வா! வா என்னை காக்கும் வடிவேலையா! நீ இன்றி வேறு துணை யாரையா யாரையா? யாரையா! அப்படி அது ஒரு ஹூக்குக்காண்டி அத அப்படி எழுதியிருப்பேன் அந்த ம்.